நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்க கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் திமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் IPS அவர்களுடன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார். உடன் கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்க தலைவர் பென்ஷிகார், செயலாளர் சதீஷ்குமார், இணை செயலாளர் சந்திரன், மாநில இணை செயலாளர் ஜோசப் ராஜாமணி, செய்தி தொடர்பாளர் சதாசிவம், ஒருங்கிணைப்பாளர் பெனட் ராஜ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற காவலர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒரு நாட்டில் ஒரு நாடு வளர்ச்சி பெறணும், ஒரு நாட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆப்பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலர் காவான் எனின் அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடு அமைதியாக இருக்கணும், வளர்ச்சி பெறணும்னா காவல்துறையோட பங்கு மிக முக்கியமானது. இந்த காவலர்கள் வீதியில் இறங்கி பணியாற்றும் போது அந்த நாட்டில் ஒரு அமைதி நிலவும், சட்ட ஒழுங்கில் ஒரு அமைதி நிலவும். இதனால் பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு பண்ணுவாங்க, ஒரு நாட்டோட வளர்ச்சி அடையும். அதில் இப்போ நீங்கள் ஓய்வு பெற்றாலும் நம்ம நாட்டோட வளர்ச்சியில் உங்களுக்கும் மகத்தான ஒரு பங்கு இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் காவல்துறையில் பணியாற்றி நம்ம நாட்டை ஒரு முன்னேற்றத்துக்கும் நம்ம நாட்டில் அமைதி நிலவுவதற்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க. அதை நினச்சி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். நானும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் உங்களை பார்க்கும்போது. இந்த ஏஜ்லேயே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உத்வேகத்தோடு இருக்கீங்க. கண்டிப்பாக இதே உடல் ஆரோக்கியத்தோடும் இதே மன ஆரோக்கியத்தோடும் நிச்சயமாக இருக்கணும். எப்பயுமே கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு தருணத்திலும் நீங்கள் என்னை நேரடியாக பார்க்கலாம். நாங்களும் உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து நிற்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த சங்க கட்டிட திறப்பு விழாவிற்கு வருவேன் என மீண்டும் ஒருமுறை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் கன்னியாகுமரி ஒட்டுமொத்த காவல்துறை சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தினுடைய சங்கம் துவங்கி இன்றைக்கு 7 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு உண்மையிலேயே இந்த சங்கத்தினுடைய மிகப்பெரும் முயற்சியில் இன்றைக்கு இந்த இடத்தை வாங்கி இந்த இடத்துல ஒரு புதிய கட்டுமானத்திற்கான அடிக்கல்லை இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய மாண்புமிகு கண்காணிப்பாளர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கின்றார்கள். கடந்த 7 ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படக்கூடிய நம்முடைய காவலர் நலச்சங்கம் தமிழகத்திற்கே முன்னோடியாக இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை இங்கிருந்து யோசித்து இங்கிருந்து முதல் குரலாக காவல்துறை நண்பர்களுக்கும் அல்லது ஓய்வு பெற்ற காவல்துறை நண்பர்களுடைய நலன்களை பேணுவதற்கான பல்வேறு பணிகளை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையில் இன்றைக்கு நம்முடைய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்காக இந்த ஒரு பெரிய ஓய்வு கட்டிடத்தை, சங்க கட்டிடத்தை இன்றைக்கு அமைக்கிறாங்க. இதில் அமையக்கூடிய இந்த கட்டிடத்தினுடைய மதிப்பு 70 லட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய
உண்மையிலேயே மிகப்பெரிய கடின உழைப்புகளுக்கு அப்புறம் தான் இந்த 70 லட்சம் 75 லட்சம் என்று சொல்லும்போது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்ற நிர்வாகிகள், உறுப்பினர்களுடைய அயராத உழைப்பின் காரணமாக ஒரு வருடத்திற்குள்ளால் சுமார் 6 மாத காலத்துக்குள்ளால் இந்த பணியை முடிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த விழாவில் இன்றைக்கு காலையில் நம்முடைய மாநகர வணக்கத்திற்கு மேயர் அவர்களும், துணை கண்காணிப்பாளர், கோட்டார் ஆய்வாளர் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. மிக சிறப்பான முறையில் இந்த விழா நடந்தது. சட்ட ஆலோசகர் என்ற முறையில் உண்மையிலேயே நான் இவர்களோடு கடந்த 7 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். இவர்களுடைய பணிகளில், இந்த காவலர் நலச்சங்கத்தினுடைய பணிகளில் ஒரு நாள் கூட ஒரு சிறிதளவு கூட ஒரு தொய்வு என்பது ஏற்பட்டது கிடையாது. எங்கோ ஒரு காவலருக்கு பாதிப்பு என்று சொன்னாலும் உடனடியாக தமிழகத்திலேயே முதல் குரல் எழுப்பக்கூடிய ஒரு சங்கமாக இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மென்மேலும் வளர வேண்டும். மிகுந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537